மேக்ஸ்னா கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்மா கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம். யூசிங் த adjacent Venn diagram find the following sets. பக்கத்துல ஒரு Venn diagram கொடுத்திருக்காங்க. இதுல 7 subdivision questionம் கொடுத்திருக்காங்க. இந்த Venn diagram யூஸ் பண்ணி இந்த 7 subdivision questionsக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நாம இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சரை சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a மைனஸ் பி. இது ஏ சர்க்கிள், இது பி சர்க்கிள். இப்போ மைனஸ்க்கு அப்புறம் பி இருக்கிறதுனால இந்த பி சர்க்கிளை அப்படியே மறைச்சிடலாம். இப்போ ஏ சர்க்கிளில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். 4 6 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பி மைனஸ் சி. இப்போ மைனஸ்க்கு அப்புறம் சி இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த சிங்கிற இந்த சர்க்கிளை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பி சர்க்கிளில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். -1 5 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுக்கு ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஏ டேஷ் தனியாகவும் பி டேஷ் தனியாகவும். இந்த ஏ டேஷ் அப்படின்னா இந்த ஏ சர்க்கிள்குள்ள இருக்கிறத தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதணும். இப்போ பாருங்க, நான் ஏங்கிற சர்க்கிளை ஃபுல்லாக கவர் பண்ணி மறைச்சிட்டேன். இப்போ இந்த ஏயை தவிர்த்து மீதி உள்ள எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? 5 7 8 0 -3 2 1 இதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்குவோம். 5 7 8 0 -3 2 1. ஏ டேஷ்னா என்னது? இந்த ஏ சர்க்கிளை தவிர்த்து இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த பி டேஷை கண்டுபிடிப்போம். இதுவும் அது போல தான். இப்போ இந்த பி டேஷை நான் மறைச்சிட்டேன். இப்போ மீதி உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதணும் நம்ம. 4 6 3 0 -3 2 1 எடுத்து எழுதிக்குவோம். 4 6 3 0 -3 2 1. இனி இந்த ஏ டேஷ் யூனியன் பி டேஷை கண்டுபிடிப்போம். இப்போ இது யூனியன் அப்படின்னு இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டடா வர எலமெண்ட்ஸை மட்டும் எழுதக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? 5 7 8 0 -3 2 1. இப்போ இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். 4 அந்த செட்டில் இல்லை, அதனால இது எழுதியாச்சு. 6 அதில் இல்லை, அதையும் எழுதிக்கலாம். அப்புறம் இந்த 3. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதுக்கு தனியாக ஏ டேஷ் பி டேஷ் தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆல்ரெடி தேர்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம், அதையே யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை எடுத்து எழுதணும். இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது எதுன்னு பாருங்க. 0 இந்த -3 2 1. Zero இந்த -3 2 1. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் கொஸ்டின் பி யூனியன் சி ஹோல் டேஷ். இப்படி இருந்தாவே பிராக்கெட்டில் உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். பி யூனியன் சி ஈக்குவல் டு பி யூனியன் சினா இப்போ பி சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் சேர்த்து எழுதணும். இப்போ பாருங்க, இந்த பி சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு -1 -2 5 7 8 3 0 -3 எடுத்து எழுதிக்குவோம். -1 -2 5 7 8 3 0 -3. இனி பி யூனியன் சி ஹோல்டாஸை பார்ப்போம். பி யூனியன் சி ஹோல்டாஸ் அப்படின்னா இந்த பி யூனியன் சியை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இப்போ என்னென்னலாம் வரும்? 4 6 1 2.
Next, sixth subdivision question, A minus B union C. இப்போ இந்த B union C ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்போ ஏலேருந்து B union C மைனஸ் பண்ணணும். நான் இந்த B சர்க்கிளையும் C சர்க்கிளையும் மூடிடுறேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 4, 6. எடுத்து எழுதிக்குவோம். 4, 6. Next, seventh subdivision, A minus B intersection C. இப்போ இந்த பிராக்கெட்ல உள்ளதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். B intersection C எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இந்த B சர்க்கிள் C சர்க்கிள் இந்த ரெண்டு சர்க்கிள்லையும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ பாருங்க, இந்த பிக்கும் சிக்கும் காமனா இந்த ஓவர்லாப் ஆன இடம் இருக்கு பாருங்க, அதுல என்ன எலிமெண்ட் இருக்குது? -2, 8. இப்போ எடுத்து எழுதிக்குவோம். -2, 8. இப்போ A minus B intersection C. இந்த A சர்க்கிள்லேருந்து இந்த இன்டர்செக்ட் ஆன இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மறைச்சிக்கிறோம். இப்போ பாருங்க, பேலன்ஸ் என்னன்னு இருக்குது? 4, 6, 3, -1. எடுத்து எழுதிக்குவோம். 4, 6, 3, -1. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.